ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாக்டவுன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வாங்கின வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது, ரொம்ப தேவைப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான், எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழ ஜூஸை நம்ம தினமும் குடிச்சிட்டு வந்தாலே நமக்கு எந்த ஒரு நோய் தொற்றுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த லெமனை எந்த அளவுக்கு நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆயிடுச்சு. இந்த லெமனை ஒரு 10 to 15 days ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் எப்போ வந்துட்டு வாங்கின ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டு நான் எப்போ வாங்கினனோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இன்னும் வந்துட்டு இந்த லெமன் ஆனது அப்படி மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு 20 to 25 days கூட இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்துட்டு இருக்கும், வாடாது, சுருங்கி போயிடாது, அதே மாதிரி மெயின்டைன் ஆகுது பாருங்கள். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஜாடி கிடைக்கல, சில்வர் பாத்திரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டோ அல்லது வந்து ஒரு துணி பையில் போட்டோ வைக்காதீங்க. அது வந்து ரொம்ப சீக்கிரமாக காஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னரில் போட்டு வைங்க, இல்லைனா ஒரு டப்பர் வேர் இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு வைங்க. ஆனால் இதில் சில்வரில் வைக்கும் போது நம்ம வந்துட்டு அப்படியே போட்டு வைக்கலாம். ஆனால் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ அல்லது ஒரு டப்பர் வேரில் போட்டு வைக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ஒவ்வொரு லெமனையும் இந்த மாதிரி சுருட்டி வைங்க. இந்த மாதிரி சுருட்டி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் போட்டுக்கோங்க. இது வந்து நியூஸ் பேப்பரில் தான் பண்ணணும். இது வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணி வைக்கும்போது இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஒன்று நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நீங்கள் ரேப் பண்ணி வைங்க. நீங்கள் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்களோ திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். இப்போ நிறைய நம்ம க்ரீன் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம். என்னதான் நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதை ரொம்ப நாளைக்கு நம்மளால வந்துட்டு பாதுகாப்பாக வைக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த கொத்தவரங்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், இது போன்ற இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நான் என்ன பண்ணுறேன், இப்படி கட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இது வந்து 1 week ஆயிடுச்சு நான் கட் பண்ணி வச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவையானதை நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி கேரட்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பீன்ஸையும் இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சமையல் பண்ணும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப சீக்கிரத்துலையும் காயாது, இல்லை வந்து முத்தி போயிடும் அப்படின்ற எந்த பிரச்சனையுமே இதில் வராது. ஆனால் இதை எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னரில் வைங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நாளாக இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். ஸோ டெய்லி வந்துட்டு நம்மளோட யூசேஜில் இந்த பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு காயாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு சட்னி அரைக்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அதிகமாக பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது? ஒரு சிலர் வந்து அப்படியே பிளாஸ்டிக் கவரில் போட்டு சுற்றி வச்சுடுவீங்க. அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நம்மளால் ரொம்ப இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க முடியாது. அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்தோன்னுமே முதல்ல என்ன பண்ணணும், இந்த காம்பை வந்து எடுத்துடணும். இந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸில் இல்லை சில்வர் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 15 to 20 days இந்த மிளகாயானது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பழுத்துரும், இல்லைனா காஞ்சு போயிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம். இந்த பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெட் வந்துடும், ரெட்டிஷ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சுருங்கி போயிடும். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்
நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு மிளகாய் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காம்புகளை முதல்ல எடுத்துடுங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட் பேக்கிங் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இடம் இல்லை அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 days இது வந்துட்டு அப்படியே இருக்கும். நான் இது வந்து 20 daysக்கு முன்னாடி வாங்கினேன். இது 20 daysக்கு முன்னாடி வாங்கின பச்சை மிளகா தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த லாக்டவுன் பீரியடில் நம்மளுக்கு வந்துட்டு அடிக்கடி நம்ம கடைக்கு போகாமல் நம்மளை வந்துட்டு எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய், இதுவும் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளோட சமையலில். ஸோ தேங்காய் சட்னி அரைப்போம், அடுத்தது தேங்காய் அரைச்சி நம்ம குழம்புக்கு பயன்படுத்துவோம். எப்படி இருந்தாலும் ஒரு அரை மூடி தேங்காய் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த தேங்காயை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடுமின்னு சொல்லுவோம், அதை வந்துட்டு எடுக்காமலேயே நம்ம ஃப்ரிட்ஜோட சைடு பாட்டில்லாம் வைப்போம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி குத்தி வச்சிருவோம். குத்தி வச்சிட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 20 to 30 days கூட அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கூலிங் அப்படியே வந்துட்டு இந்த தேங்காயில் இறங்கி உள்ளார இருக்கக்கூடிய அந்த பருப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னதான் நம்ம இந்த மாதிரி குத்தி வச்சா கூட கண்டிப்பாக உள்ளார வந்து அழுகி போயிடும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி குடுமி எடுக்காமல் இதே மாதிரி குத்தி வச்சிங்க, அதாவது இந்த பொசிஷனில் வைக்கணும். இந்த பொசிஷனில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேங்காயும் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்துட்டு வீணாகாமல் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தேங்காயை உடைச்சிட்டு பாதி மூடி யூஸ் பண்ணிட்டு மீதி பாதி மூடி அப்படியே வச்சிருவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த பாதி மூடியையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு மூடி வைங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் வீணாகவே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை வந்து சில்லாக எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி அப்படியே வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுப்பாங்க. அது வந்து நல்லா உதிரியாக பொலபுலன்ட்டு இருக்கும். அதுவும் வந்து வீணாகாது. பட் ஆனால் அது ஒரு 1 week தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தேங்காயும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு வெஜிடபிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ அந்த தக்காளியை வாங்கி நம்ம கண்டிப்பாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணவே முடியாது. அதையும் இந்த மாதிரி ஒரு டப்பர்வேர் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு 20 daysக்கு முன்னாடி வாங்கின தக்காளி தான். நான் அதை தான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ யூஸ் பண்ணதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு டப்பர்வேர் பாக்ஸ்லையோ அல்லது பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸ்லையோ அல்லது சில்வரில் வச்சுருக்கக்கூடிய சம்படத்துலையோ நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்துட்டு கருத்து போகாது, கொலன்னு ஆகாது. நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி கல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ண இது வந்து தீர்ற வரைக்கும் நம்ம எந்த ஒரு பழத்தையும் அழுகாமல் யூஸ் பண்ணிடலாம். இதே நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது ஒரு 2 to 3 daysல நம்மளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கொலன்னு ஆகும். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமல் கீழே போடுற மாதிரி வரும். அதனால் தக்காளியை நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு 20 to 25 days அதே மாதிரி இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.